ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சேவா. லாஸ்ட் வீடியோவில் ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டில் இருந்து உங்கள் நேமை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் அந்த நேம் ரேஷன் கார்டில் இருந்து ரிமூவ் ஆகியிருக்கான்ற ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் TNPDSன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, www.tnpds.government.in. இதுதான் ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் கார்டோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தேடா ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். அதில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் குறிப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருந்து நேம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தந்திருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக இதில் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பதிவு செய்யணும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கோரிக்கையில் குடும்ப உறுப்பினர் நீக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட குறிப்பு எண், விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட தேதி, இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா 4 செக்ஷன் முடிஞ்சுதான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கோரிக்கை சமர்ப்பிப்பு நிலை, அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு. செகண்ட் ஒன் ஆவண சரிபார்ப்பு நிலை, அதாவது நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. தேர்டு ஒன் துறை சரிபார்ப்பு நிலை, அதாவது உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா துறையில் இருந்து வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை அனுமதிப்படுத்தல் நிலை, உங்களுக்கான அப்ரூவல் வழங்குகிற இடம். அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா 4th செக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு டிக் சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் PDF-ஆக கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். அது எப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விண்ணப்ப பதிவிறக்கம் ஆர் டவுன்லோட் அப்ளிகேஷன். இதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் உங்களாலே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழில் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா விண்ணப்ப பதிவிறக்கத்தை கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டவுன்லோட் அப்ளிகேஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா PDF-ஆகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்பட்டனா கூட எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.